ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தியாதீபம் திலீபனின் நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் நேற்று ஆரம்பம். 12 தினங்கள் அஹிம்சை வழியில் உண்ணாவிரதமிருந்து உன்னத லட்சியத்துக்காக உயிர் நீத்த தியாதீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை திலீபன் உண்ணா நோன்பை ஆரம்பித்த நல்லூர் கந்தசுவாமி ஆலய வடக்கு வீதியில் உண்ணா நோன்பு ஆரம்பித்த நேரமான காலை 9:45 மணியளவில் ஈகச்சுடர் ஏற்றலுடன் ஆரம்பமானது. மூத்த போராளியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான பொன் மாஸ்டர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நல்லூரில் அமைந்துள்ள தியாதீபம் திலீபனின் நினைவு தூபியடைவில் மாவீரர் கேப்டன் ரொசானின் தாயார் ரத்னசிங்கம் பொற்கொடி ஈகச்சுடரேற்றி அஞ்சலித்தார். அதனைத் தொடர்ந்து திலீபனின் நினைவு தூபியின் மீது அமைந்துள்ள அவரது உருவப்படத்துக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன், முன்னாள் போராளி காக்கா அண்ணன் என்று அழைக்கப்படும் மனோகரன், ஜனநாயக போராளிகள் கட்சி உள்ளிட்ட குழுவினர் தியாதீபம் திலீபனின் நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நன்கொடையாளர் மாநாடு நடத்த ரணிலுக்கு இயலுமை இல்லை, கிளிநொச்சியில் வைத்து சஜித் சாடல். 5 தடவைகள் பிரதமராக இருந்த தற்போதைய பதில் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு மக்களை சந்திக்கிறார். அவரால் வடக்கு கிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவதற்கான இயலுமை அவரிடம் இல்லாத காரணத்தால் அந்த மாநாட்டை கூட்டவில்லை. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு வேறெந்த தலைவரும் செய்யாத விடயத்தை நாம் செய்வோம். நாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு வடக்கு கிழக்கு மக்களை மையப்படுத்தியதாக சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவோம். போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசத்தை அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்வோம். இவ்வாறு 9 மாகாணங்களையும் அபிவிருத்தியடைய செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சயித்தின் மேடையில் சுமந்திரன் CVK. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவின் பரப்புரை கூட்டம் மானிப்பாயில் நேற்று இடம்பெற்றது. பரப்புரை மேடையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் மற்றும் வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் பங்கேற்று தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த கூட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதியுதீன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராதாகிருஷ்ணன், பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாமலுக்கும் சயித்துக்கும் என்ன டீல், கட்சி தாவிய தலதா கேள்வி. டீல் அரசியலில் ஈடுபடப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச கூறினாலும் ஏற்கனவே நாமல் ராஜபக்ச மற்றும் கிரு அலைவரிசை நிறுவனத்தினருடன் என்ன டீல் செய்துள்ளார் என்பதை சயித் உடனடியாக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ரணில் பக்கம் தாவிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குரல சவால் விடுத்துள்ளார். எனது 20 வருட அரசியல் வாழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினதும் சஜித் பிரேமதாசவினதும் தலைமைத்துவத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை கடந்த காலத்தில் உணர்ந்தேன். எனது சகோதரருக்கு கட்சியை உடைக்கும் நோக்கம் ஒருபோதும் இருக்கவில்லை. ஆனால் நான் கட்சியை உடைத்து கொண்டு சென்றேன். அந்த தவறை தற்பொழுது திருத்திக் கொண்டுள்ளேன். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர்களுக்கே கொடுத்து விட்டு வந்துள்ளேன் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டு மக்களுக்கு அதிகளவிலான நிவாரணங்களை வழங்கியது நாமே, மார் தட்டுகிறார் ரணில். பொருளாதாரத்தின் வளர்ச்சியுடன் நாங்கள் மக்களுக்கு அதிக நிவாரணங்களை வழங்குகின்றோம். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதே எமது பிரதான நோக்கமாகும். இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 2022ஆம் ஆண்டு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த போது நாடாளுமன்ற அதிகாரத்தின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தினேன். இன்று நாட்டை கட்டியெழுப்பும் புரட்சியை முன்னெடுப்பதற்காக மக்களின் ஆணையை கோருகின்றேன். ஜனாதிபதி போட்டியிலிருந்து நான் ஒதுங்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி பொய் பரப்புரை முன்னெடுக்கின்றது. நான் சஜித் மற்றும் அன்ரோவை போன்று ராஜினாமா செய்யும் அல்லது ஓடிப்போகும் நபர் அல்லர். பின்வாங்கி ஓடிச் செல்லாமல் துணிச்சலோடு முன்னோக்கி பயணிக்கும் பாடத்தை மட்டுமே சயித்துக்கு கற்பிக்க முடியாமல் போயுள்ளது. அதனை கற்பதற்காக என்னுடன் சயித் இணைந்து கொள்ளட்டும். சயித்தும் அனுரவும் மாற்றம் பற்றி பேசினாலும் நாட்டுக்கு நடைமுறை சாத்தியமான வேலை திட்டமே தேவை.
எதிர்வரும் 5 வருடங்களில் இந்த நாட்டில் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சட்ட புத்தகத்தில் உள்ள 13ஐ அமல்படுத்துவேன், கிளிநொச்சியில் சஜித் உறுதி. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நிச்சயம் அமல்படுத்துவேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்துரைத்த அவர், இலங்கையின் பல்வேறு இன மத சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது அவசியமாகின்றது. மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்கும் திருத்தம் நாட்டின் சட்ட கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நான் முன்னரே கூறியுள்ளேன். அதை நான் எப்போதும் சொல்வேன். குறிப்பாக நாட்டில் உள்ள இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். 13வது திருத்தம் சட்ட புத்தகங்களில் இல்லையா? சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதை அமல்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு தீங்கானதல்ல. அது உயர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்குள்ளது. மற்றவர்கள் இதை கூற பயப்படுகின்றார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் சரியானதை அப்படியே சொல்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் தமிழரசு கட்சி இன்று விசேட அறிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை இன்று இலங்கை தமிழரசு கட்சி வெளியிடவுள்ளது. வவுனியாவில் வைத்து வெளியிடப்படவுள்ள குறித்த விசேட அறிக்கையை கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நிர்வாக செயலாளர் சேவியர் குலநாயகம் ஆகியோர் கூட்டிணைந்து ஜாழ் மார்ட்டின் வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் வைத்து நேற்று முன்தினம் தயாரித்துள்ளனர். இதுகுறித்து மாவை சேனாதிராஜா தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சி தற்போது ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளது. எனினும் கட்சிக்குள் பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுவதன் காரணத்தினால் நாம் எமது மக்களை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. அதற்காகவே விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளோம் என்றார். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை வவுனியாவில் கூடிய இலங்கை தமிழரசு கட்சி தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து அறிக்கை அளிக்குமாறு சேனாதிராஜா மற்றும் CVK சிவஞானம் ஆகியோரிடம் கேட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த இருவரும் ஜாலில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் கூடி உள்ளடங்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக நீண்ட நேர ஆய்வுகள் நடத்தப்பட்டதன் பின்னர் இறுதி அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை தமிழ் மக்கள் தங்களின் வாக்கு தெரிவை விருப்பத்துக்கு ஏற்றவாறு அளிப்பதற்கான அறிவிப்பை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாமலின் வெற்றிக்காக மீண்டும் இனவாதம் கக்கினார் மஹிந்த. தேசியம் பௌத்தம் பற்றி நாமல் ராஜபக்ச மாத்திரமே பேசுகிறார். ஏனைய வேட்பாளர்கள் புதிய அரசியலமைப்பின் ஊடாக நாட்டை பிளவுபடுத்துவது பற்றி பேசுகின்றார்கள். எக்காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இடம்பெற்ற பொதுஜன பிரமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன். அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன். 2005ஆம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை $15 பில்லியன் காணப்பட்டது. 2014ஆம் ஆண்டு $85 பில்லியன் கையிருப்புடன் அரசாங்கத்தை ஒப்படைத்தேன். ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டு கொண்டு 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்றை ரணில் எந்நேரமும் கலைக்கலாம், எச்சரிக்கிறது தேசிய மக்கள் சக்தி. எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமாரபெரும தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதிக்கான அதிகார பரிமாற்றம் மக்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி ஊடக மாநாட்டில் அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி ரணில் செப்டம்பர் 21ஆம் தேதி நள்ளிரவுக்குள் பாராளுமன்றத்தை கலைப்பார் என ஊகங்கள் பரவி வருவதாக கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக போலி வாக்கு செலுத்தினால் கடும் தண்டனை, எச்சரிக்கும் தேர்தல் ஆணைக்குழு.
ஜனாதிபதி தேர்தலின் போது மோசடியான வாக்குகளை அல்லது அதற்கு ஆதரவளிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்திக்க குலரத்ன தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்திக்க குலரத்னவின் கூற்றுப்படி தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபருக்கு 12 மாதங்களுக்கு மேலான சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவர் 7 ஆண்டுகளுக்கு வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்படாமல் இருக்கவும் தேர்தலில் வாக்களிக்க தகுதியற்றவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி சட்டத்தில் 2023 கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொது வேட்பாளர் ஒரு மாயமான், தமிழ் மக்களின் வாக்குகளை பிரிக்கும் உத்தி, சுமந்திரன் தெரிவிப்பு. தமிழ் மக்களின் வாக்களை பிரிப்பதற்காகவே பொது வேட்பாளர் என்ற மாயமான் களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் மக்களின் வாக்கள் வீணாக போகக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மானிப்பாய் செல்லமுத்து விளையாட்டரங்கில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவின் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் வாக்களை பிரிப்பதற்காக தமிழ் பொது வேட்பாளர் என்ற மாயமான் களமிறக்கப்பட்டுள்ளது. அவரோடு சேர்த்து ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி இன்னொரு தரப்பும் மக்களை திசை திருப்புவதற்காக களமிறக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளர் என்ற விடயம் அறிவிக்கப்பட முன்னரே ஏற்க முடியாது என்ற கருத்தை முன்வைத்த போதிலும் 5 தடவைக்கு மேல் எமது மத்திய குழு கூடி ஆராய்ந்து அதனை நிராகரித்தோம். தமிழரசுக் கட்சியை பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வைப்போம் என கூறியவர்கள் எங்கள் கட்சியிலிருந்து ஒருவரை பிரித்து பொது வேட்பாளராக களமிறக்கியுள்ளனர். கட்சியின் அனுமதி இல்லாமல் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டவரை கட்சியின் செயற்பாடுகளிலிருந்து இடைநிறுத்தியுள்ளதோடு அவரோடு சேர்ந்து மேடையேறும் கட்சி உறுப்பினர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் தமிழ் பொது வேட்பாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல், பிரதி போலீஸ் மா அதிபரால் அரியநேந்திரனுக்கு கடிதம், விக்னேஸ்வரன் எம்பி தகவல். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் மீதான மக்கள் செல்வாக்கின் நிமித்தம் அவரின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்றும் இதனால் அவர் பிரச்சார நடவடிக்கைகளின் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு கண்காணிப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளதாக ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு கண்காணிப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் செனவரட்னவினால் அரியநேந்திரனுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தையும் விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் அச்சுறுத்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை முன்வைத்தல் என்ற தலைப்பில் சிங்களத்தில் குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2024 9ஆம் மாதம் 11ஆம் தேதி தேசிய புலனாய்வு பிரதானி மேஜர் ஜெனரல் குலதுங்கவால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை அடிப்படையாக கொண்டே முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு கண்காணிப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் பிரதி போலீஸ் மா அதிபரால் தமிழ் பொது வேட்பாளருக்கு குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தங்களது பாதுகாப்பு தொடர்பில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலின் தன்மை இம்முறை தேர்தலில் தங்கள் மீதான மக்கள் செல்வாக்கின் நிமித்தம் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதனூடாக முழு தேர்தல் பெறுபவர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் புலனாய்வு அறிக்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் நிகழ்வுகளின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் போது அந்த விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் தாழ்மையுடன் அறிவிக்கின்றோம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பசில் மஹிந்தவை சந்தித்த 40 மொட்டு எம்பிக்கள், ரகசிய சந்திப்புகள் தொடர்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்களில் சுமார் 40 பேர் பசில் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை சந்தித்து பல சுற்று கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 2 வாரங்களுக்கு முன்னர் அரசாங்கத்தின் 7 அமைச்சர்கள் ரகசியமாக பசில் ராஜபக்சவை சந்திக்க நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் தற்போது அத்தொகை 40ஆக அதிகரித்துள்ளது. இதில் அரசாங்கத்தில் உள்ள சிரேஷ்ட அமைச்சர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் நாமல் ராஜபக்சவை 3ஆம் இடத்திற்கு கொண்டு வருவதற்கு பதிலாக பசில் தனது வியூகத்தை மாற்றி ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு அதிக இடமளித்து வருவதாக தெரிகின்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கிழக்கில் உள்ள தமிழர்கள் விரைவில் அழிந்து போகும் பெரும் அபாயம்,
கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு. தமிழர்களுடைய தலைநகரமான திருகோணமலையில் இன்று தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் பெரும்பாலும் கபலீகரம் செய்யப்பட்டு 2000 ஏக்கர் பரப்பளவிலே 32 விகாரைகள் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய பௌத்தமயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் 15 ஆண்டுகளில் இருந்த இடம் தெரியாது அழிந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. ஆகவே இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழர் தேசம் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எட்டப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டக்களப்பில் தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கஜேந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய திருகோணமலையில் குச்சவெளி பிரதேச பிரிவில் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் முழுவதும் கபலீகரம் செய்யப்பட்டு 2000 ஏக்கர் பரப்பளவிலே 32 விகாரைகள் அமைக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாகவும் சயித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவராகவும் அனுரகுமார் திசாநாயக்க வலிமையான ஒரு எதிரணியினுடைய கட்சித் தலைவராகவும் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த பௌத்தமயமாக்கல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் முயற்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.